அஸ்ஸலாமுஅலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். எல்லா புகழும் தூணின் ஜிவான் படைத்த இறைவன் அல்லாஹ் அவன் ஒருவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ். நம்மளுடைய மன்னம் செய்வோம் சீரீஸில் நம்ம சூரத்துல் இன்ஷிகாக் பார்த்துட்ருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் 5 வசனங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்றைக்கி அடுத்த 2 வசனங்கள் நம்ம பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். إذا السماء انشقت وأذنت لربها وحقت وإذا الأرض مدت وألقت ما فيها وتخلت وأذنت لربها وحقت. அல்ஹம்துலில்லாஹ். சூரா இன்ஷிகாக் உடைய 6வது வசனம். يا أيها الإنسان إنك كادح إلى ربك كدحا فملاقيه. يا أيها الإنسان إنك كادح إلى ربك كدحا فملاقيه. இந்த வசனம் பெரிதாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த உங்களுடைய மூச்சு பயிற்சி, அதாவது பிகினர்ஸாக இருக்கிறவங்க நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் வேர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் ஒரே மூச்சாக ஓதிடுவீங்க அப்படின்னா அது கண்டினியூ பண்ணி ஓதிடுங்க. யா யுஹல் இன்சானு. ஸோ இந்த இடத்துல யாவில் இருக்கிறது மத்துல் முன்ஃபசில். ஸோ நீங்கள் 4 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதுங்க. யால ஷத்தா இருக்க அழுத்தம் கொடுங்க. லாம் சுக்கூன் இருக்கிறதுனால மத்து உபயோகப்படாது. ஸோ யா ஐயுஹல் சேர்த்து தான் சொல்லுவோம். இன்சானு நூன் சுக்கூனை தொடர்ந்து சீன் இருக்குது. இஹ்ஃபா இந்த இடத்துல நூனை பாதியாக மறைச்சி குன்னா செஞ்சு ஓதணும். இன்சான அலிஃப் சொகீரா இருக்குது. 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும். இன்னக்க நூன் முஷதா கண்டிப்பாக குன்னா செஞ்சு தான் ஓதணும். கேதிஹுன் கேஃபில் என்ன இருக்குது? அலிஃப் மதா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுங்க. கேதிஹுன் தன்மீனை தொடர்ந்து அலிஃப் இருக்குது. ஸோ ஹம்சா இந்த இடத்துல இத்ஹார் உள்ளதை உள்ள மாதிரி ஓதணும். குன்னா செய்யக்கூடாது. இலா அலிஃப் சகீரா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும். ரப்பிக்க ரா ஃபத்ஹா பிடிச்சி வந்திருக்கு, வல்லினமாக ஓதணும். பா ஷத்தா இருக்குது, அழுத்தம் கொடுத்து ஓதணும். ரப்பிக்க கேத்ஹன் தால் சுக்குன் பெற்று வந்திருக்கா. கல்கலாவுடைய சட்டம் வசனத்துடைய இடையில் இருக்கிறதுனால கல்கலத்தில் சுகுதா சிறிதாக கசிச்சால் போதுமானது. கேத்ஹன் தன்வீனை தொடர்ந்து லெட்டர் ஃபா இருக்குது. ஸோ இஹ்ஃபாவுடைய சட்டம் அந்த தன்வீனில் இருக்கிற நூனை பாதியாக மறைச்சி குன்னா செஞ்சு ஓதணும். கேத்ஹஃப இந்த மாதிரி. முலாகி முலா லாம்ல அலிஃப் சகீரா இருக்குது. 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதுங்க. முலாகி இந்த இடத்துல என்ன இருக்குது? மதுல் ஆரித். ஸோ அலிஃப் மதா யா மதா வா மதாவை வந்து அதுக்கு அடுத்த லெட்டருக்குள்ள சுக்கூன், அதாவது வக்ஃபுடைய நிலை வசனத்துடைய முடிவு வந்துச்சு அப்படின்னா இது மதுல் ஆரித். 2 4 அல்லது 6 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து நம்ம ஓதலாம். சூரத்துல் இன்ஷிகாக் கூடிய 7வது வசனம். فَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِيَمِينِهِ فَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِيَمِينِهِ. ஃபஅம்மா இந்த இடத்துல மீமு ஷதா இருக்குது, குன்னா செஞ்சு ஓதணும். மா அலிஃப் மத்தா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். மன் ஊத்திய நூன் சுக்குனை தொடர்ந்து ஹம்சா இருக்குது. இத்ஹார் உள்ளதை உள்ள மாதிரி ஓதணும். குன்னா செய்யக்கூடாது. மன் ஊத்திய கிதாபஹு தால் அலிஃப் சகீரா இருக்குது. 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுங்க. கிதாபஹுக்கு அப்புறம் குட்டியாக ஒரு வாவு கொடுத்துருக்கா. இந்த இடத்துல மது சீரா சுகுரா இங்கே 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதுங்க. பியமீனிஹ் மீல மதா இருக்குது. 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுங்க. வசனத்துடைய முடிவில் ஹா கெஸ்ரா பிச்சு வந்திருக்கு. சுக்கூன் பண்ணி ஓதுங்க. ஓகே, ரிப்பீட் பண்ணிடலாமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா ஐயுஹல் இன்சானு இன்னக காதிஹுன் இலா ரப்பிக கத்ஹன் ஃபமுலாகீஹ். فأما من أوتي كتابه بيمينه. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த 2 வசனங்களோட இன்ஷா அல்லாஹ் நாளை சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.